வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் க்ரூட் ஆயில் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலான்னு பார்க்கலாம். நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தோன்னா 3440 பக்கமாக ஓப்பன் ஆன க்ரூட் ஆயில் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலேருந்து ஒரு சரிவை கொடுத்து 3420 வந்துட்டு அதுலேருந்து கம்ப்ளீட்டாக ரிகவர் ஆகி 3490 பல தடவை கன்சால்டேட் ஆகிட்டு அதுக்கப்புறம் அதுலேருந்து ஒரு சின்ன பிரேக் அவுட் கொடுக்குற மாதிரி கொடுத்து மார்க்கெட் 3590 வரைக்கும் போய்ட்டு 3566 க்ளோஸ் ஆகிருக்கு. நேற்று மார்க்கெட் ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆகிருந்தாலும் புதிய லோ க்ரியேட் பண்ணியிருந்தாலும் கடந்த 2 நாட்களில் கம்பேர் பண்ணுறப்போ புதிய லோ க்ரியேட் பண்ணியிருந்தாலும் கம்ப்ளீட்டாக ரிகவர் ஆகி கடந்த 2 ட்ரேடிங் செஷன்ஸை பொறுத்த வரைக்கும் அதை விட புதிய ஹையும் க்ரியேட் பண்ணி மேலே க்ளோஸ் ஆனது பையர்ஸுக்கு ரொம்ப பாசிட்டிவான விஷயமா இருக்குது. உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், நம்ம ஈவினிங் மார்க்கெட் அனாலிசிஸ் எம்சிஎக்ஸ் க்ரூட் ஆயிலுக்கு மட்டும் நம்ம போஸ்ட் பண்ணுறோம். அதில் நம்ம இந்த ட்ரெண்ட் சேனல்ஸ்லாம் வரைகிறோம். ஸோ இந்த ட்ரெண்ட் சேனல்ஸோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லான டூல். நேற்று வரைஞ்சிருக்க ட்ரெண்ட் சேனல் பார்த்திங்க அப்படின்னா இந்த ரேஞ்சில் மார்க்கெட் 5:30 மணிக்கு நம்ம போஸ்ட் பண்ணுற சமயத்தில் இந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. நல்ல உன்னிப்பாக கவனிச்சிங்கன்னா கரெக்டாக அந்த ப்ளூ கலர் லைனில் நல்ல ரெசிஸ்டன்ஸும் இந்த டவுன் ட்ரெண்ட் சேனலில் இங்கே சப்போர்ட்டும் எடுத்து கரெக்டாக எந்த இடத்துல மார்க்கெட் ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் ஒரு பிரேக் அவுட் கொடுக்குது அப்படின்றது நம்மளால் துல்லியமாக இந்த ட்ரெண்ட் சேனல்ஸ் மூலமாக பார்க்க முடியும். ஒருவேளை நம்ம மார்க்கெட் செல்லிங்க்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துருந்தாலும் அது கொடுக்குற ப்ரைஸ் ஆக்ஷன்ஸை நம்மளால் கிளியராக புரிஞ்சுக்கிட்டு ஒன்று கம்மியான லாஸில் வெளியே வரதோ இல்லை பொசிஷனை ரிவர்ஸ் பண்ணுறதுக்கும் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த அடிப்படையில் கண்டிப்பாக நீங்கள் ட்ரெண்ட் சேனல்ஸ் பற்றி எங்களுடைய யூடியூப் ஹோம் பேஜில் பாருங்கள். அதை பற்றி நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கிறோம். அதெல்லாம் படித்து கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த 2 லோவையும் கனெக்ட் பண்ணி என்ன பண்ணியிருக்கோம், ட்ரெண்ட் லைன் மட்டும் ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கிறோம். இந்த ட்ரெண்டோடைய லைன் இந்த ட்ரெண்ட் பார்த்து மார்க்கெட் ஃபாலோ பண்ணணும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இன்றைக்கி மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 3580 பக்கமாக ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ மார்க்கெட்டில் 3540 ஸ்டாப் லாஸ் வச்சு மார்க்கெட் பையிங்க்கு சாதகமாக இருக்கும்னு நம்ம பை பண்ணலாம். ஆக்சுவலாக சொல்லப்போனால் 3500 வரைக்கும் பை பண்ணி 490 ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணோம். பட் இதோடைய ரேஞ்ச் ரொம்ப அதிகமாக இருக்கும் காரணத்தினால நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக 3540 ஏன் இந்த 3540 நம்ம எடுத்தோன்னா இதோடைய ஆவரேஜ் ஹை இந்த ரேஞ்சு பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ்னால 540 ஸ்டாப் லாஸ் வச்சு நம்ம ட்ரேட் பண்ணலாம்னு நம்ம எதிர்பார்க்குறோம். ஸோ அடுத்தடுத்த லெவல்ஸில் நம்ம ரெசிஸ்டன்ஸாக மார்க் பண்ணியிருக்கோம். ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை பார்த்துட்டு இருந்ததுக்கு நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.